அப்புறமா சூப்பர். ஆனா நீங்க வாயில எடுக்கிறதெல்லாம் நாங்க பார்த்துட்டோம். 2 Time up. வா செல்ல குட்டி வா. இருங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு வந்துருவோம் எத்தனை போட்டிருக்கீங்கன்ட்டு. 3 தான். 3 4. வெற்றிகரமாக 4. அட்ரா சக்க இந்த விளையாட்டை வந்து ஃபைனலா விளையாடுறதுக்கு வர போறாங்க நம்ம மது அண்ட் ஹேமா முகேஷ். லெட்ஸ் வெல்கம். Your time starts now. நல்லா மீட்டு போடா. நீ என் கேர்ள் ஃப்ரெண்டு கொஞ்சம் மாதிரி கொஞ்சிரேடா. வலிக்க போகுதுடா. Yes. ஆயில வைக்க கூடாதுடா, மூக்குல வைக்கணும்டா. Yes, yes. இந்த மாதிரிலாம் கேம் சொல்லி கொடுங்க. இவங்க இன்னும் அழகா கொஞ்சுறாங்களே. இல்ல இல்ல அவரை எடுக்கணும். எடுங்க. Yes. சூப்பர். Super. இரு அவங்க வரட்டும் திருப்பி. மது வெயிட்டிஸ். வாங்க சீக்கிரம் பாஸ் இப்ப எடு. இங்க நான் எடு. கம்மு தொட்டுக்கோடா. இப்ப எடு. Yes, keep going. ஓடு. இரு. நீ பெட்டினா தெரியாது. இப்ப எடு. Yes. ஓடு. 5 and 5 more. நான் நினைக்கிறேன் நீங்க ஈக்குவல் ஆயிடுவீங்க. டைம் போயிட்டே இருக்கு. 8 செகண்ட். 7 7 6 5 கீழ வந்துச்சு. பேக் வாங்க. 3 2 1 டைம் அப். அப்படியே போய் எவ்வளவு எடுத்தீங்க எண்ணி பார்த்துட்டு வந்துருமா? இது என்னடா என்றது இங்க இருந்து பார்த்தாலே தெரியும். 1 2 3 4 5. சூப்பரா. இப்போ அட்ரா சக்க இந்த ரெண்டாவது ரவுண்ட் வந்து வெற்றிகரமா விளையாடி முடிச்சிட்டோம். முன்னா வழக்கம் போல எதிர்பார்த்தபடி நீங்க தான் வந்து இந்த ரவுண்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க வித் 30 பாயிண்ட்ஸ். 10 காட்டன் உருண்டைகளை பத்திரமாக எடுத்து போய் அங்க சேர்த்திருக்கிறீங்க. உங்களுக்கான பிரைஸ் ஏர் கூலர் நீங்க போய் எடுத்துக்கலாம். So Madhu and Hema, நீங்க ரெண்டு பேரும் இந்த ரவுண்ட்ல 20 பாயிண்ட்ஸ் எடுத்து செகண்ட் பிளேஸ்ல இருக்கீங்க. கங்க்ராட்ஸ். அண்ட் உங்களுக்காக pair of speakers வெயிட் பண்ணுது. உங்களோட gift எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் சபர்னான் சமீனா நீங்கள் வந்து கடைசியில் 4 பஞ்சு எடுத்துகிட்டு போய் சேர்த்து 10 பாயிண்ட் வாங்கியிருக்கிறீங்க. உங்களுக்காக ஒரு அழகான gift வச்சிருக்கோம். ஸோ உங்களுக்காக ஒரு சிலுக்கு புடவை கண்டிப்பா எடுத்துக்கோங்க. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி அது விடுங்க. இங்க பாத்தீங்களா டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான்? முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இளிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து
அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.